தமிழகம் முழுவதும் எந்தவித அச்சமும் இன்றி மணல் மற்றும் கனிம வள கொள்ளை தொடர்வதாக புகார் எழுந்திருக்கிறது. அரசுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் இந்த சட்டவிரோத கும்பலுக்கு கடிவாளம் போடுவது யார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. நம்ம திமுக என்ன பொறுப்புல இருக்கிய? இது ராம்நாடுக்கா? சாயல்குடி ஒன்றியமா? ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் போறதுன்னா எங்க போறது? ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் அதிகாரிகளுக்கே கொடுக்கணும்னா எவ்வளவு நீங்க ஓட்டுறது? ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் அதிகாரிகளுக்கே கொடுக்கணும்னா எவ்வளவு நீங்க ஓட்டுறது? இப்படி திமுக ஆட்சியில் தொடர்ந்து மணல் கடத்தலும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதும் கொடிகட்டி பறக்கும் நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர கிராமங்களில் மற்றும் ஒரு மணல் கடத்தல் சம்பவம் அரங்கேறி உள்ளது. இந்த மணல் கடத்தலில் ஈடுபட்ட சுதாகர் என்பவரை பிடிக்க வந்த போலீஸ் அதிகாரி குணசேகரனை கத்தியால் குத்தி தப்பியோடிய மணல் மாஃபியா. இன்னும் எத்தனை சம்பவங்கள் நடந்த பிறகுதான் இந்த மணல் மாஃபியாவுக்கு முடிவு கட்டும் இந்த திராவிட மாடல் அரசு?